மகா, நாளைக்கு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வா. அப்பயாவது உனக்கு குழந்தை பிறக்கதான் பாப்போம். ஐயோ, ஏன் இப்படி என்ன சாகடிக்கிறீங்க? அந்த பரிகாரம் பண்ண குழந்தை பிறக்கும், இந்த கோயிலுக்கு பண்ண குழந்தை பிறக்கும், அதை பண்ணு இதை பண்ணு, அங்க போகாது இங்க போகாது, ஏன் இப்படி வார்த்தையால கொல்றீங்க? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லியே ஏன் இப்படி என்ன நோவு அடிக்கிறீங்க? அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். என்ன ஒரு 5 வருஷம் தள்ளி போயிடுச்சு, அவ்வளோதானே. எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் குழந்தையிலையோ கேட்டு வார்த்தையால் குத்தி காட்டுறீங்களே. உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? அக்கா, அம்மா உன் நிலைக்கு தானே சொல்றாங்க. இந்த ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்தா தான் என்னவா? நீ மாடா என்ன புரிஞ்சுக்கல? நான் சொன்னா எங்க கேட்க போற? உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். என்னமோ பண்ணு போ. டேய் காசு, எங்க என்னடா டம்மு டம்முன்னு சவுண்டு கேக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, நீங்க வா முதல்ல. அண்ணன் எதுவும் கோவமாடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அப்புறம் எதுக்குடா எல்லா வேலையும் கடுப்பா பாத்துட்டு இருக்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, அதனால தானே. ஏன்டா வீட்டுல என்னாச்சு? அக்காக்கு 5 வருஷமா குழந்தை இல்ல, அதை பத்தி பேசினாலே எரிஞ்செறிஞ்சு விழுறா. அம்மா கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் சொன்னாலும் பயங்கரமா கத்துறா. என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. அதை நினைச்சாலே இப்போ உங்க அக்காவுக்கு ஆறுதலா பேசாதாண்டா ஆள் வேணும், அட்வைஸ் பண்ண யாரும் வேண்டாம். இப்போ நம்ம கம்பெனில எல்லாரும் சேர்ந்து உனக்கு வேலை பார்க்க தெரியலன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? பயங்கரமா கோவம் வரும்ண்ணா. அதே நிலைமை தானே உங்க அக்காவுக்கும். எல்லாரும் சேர்ந்து உங்க அக்காவை குழந்தை இல்லையான்னு கேட்டா உங்க அக்கா என்னடா பண்ணுவா? மிஷினா என்ன உடனே குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு? போடா, போய் உங்க அக்கா கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசு. அதுதான்டா இப்ப உங்க அக்காவுக்கு தேவை. சரிங்கண்ணா. அம்மா, சொல்லுடா. உன்னை யாருமா கூப்பிட்டா? நாங்க எங்க அம்மாவை கூப்பிட்டோம். உங்க அம்மா நான் தானே. எங்க அம்மா இங்க இருக்கு. அக்கா ஒரு நிமிஷம் இங்க வாயேன். அக்கா, இதுக்கப்புறம் உன்னை யார் என்ன சொன்னாலும் நாங்க இருக்கோம். அக்கா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராவது வந்து குழந்தை இல்லையான்னு கேட்டா சிங்க குட்டி மாதிரி 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லுக்கா.